முதல் மேடை அப்படின்னு எங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா, எங்க ஜென்ரேஷன்ல எல்லாமே இந்த ஃபீல்டு தான். அம்மா ப்ரோக்ராம் போகும்போதே பார்த்துக்க ஆள் இல்ல அப்படின்னா, என்ன கூட கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்களே நான் பார்த்து பார்த்து அவங்க ஆடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்கல்ல, வெளிய இருந்து கமெண்ட் எப்படி இருக்கும்? பேசுறவங்க எப்படி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நான் உட்காந்து பார்க்கும்போது, எங்க அம்மா சிரிச்சுட்டே ஆடிட்டு இருப்பாங்க. மேக்கப் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். ஜாலியா ஆடுறாங்க, மேக்கப் பண்றாங்க. ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? மேக்கப்பு, இந்த ஜாலி அதுதானே தேவை. ஸோ அத பார்த்து பார்த்தே நம்மளுக்கும் ஆடணும் அப்படிங்கிற ஒண்ணு வந்து என் மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலேயே நான் வெளிய சொல்லல. அப்புறம் ரீசென்ட்டா அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஆள் இல்ல அப்படின்னு கூட்டிட்டு போம்போது, எங்க அப்பா ரோட்லலாம் வச்சு அடிச்சாரு. "நீ எதுக்கு போற?" ஏன் அப்படின்னு அவருக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ஃபேமிலில எல்லாருமே இதில தானே இருக்காங்க. நம்மளோட அதாவது யாரையும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அவரோட பொண்ண அவர் கண்ட்ரோல் பண்ண ரைட்ஸ் அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதனால என்ன கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. நானும் ஓகே அப்படியே இருந்தேன். அப்புறமா கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அப்ப எங்க அப்பாவோட கண்ட்ரோல் வந்து இங்க வருது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆனோனே அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அதான் அவங்க வீட்ல சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. நானும் ஓ! நம்ம வீட்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்பா வந்து கண்ட்ரோல். அப்பயுமே ஆனா அப்பாவுக்கு பயம் இருந்துச்சு. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ ஆடு, நான் வருவேன். நீ யாரத பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்லலாம் நான் பின்னாடி ஆடிட்டு இருப்பேன், அந்த பழைய வீடியோல. அதில அவர் ஓரமா நின்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து, இனிமே இது இதுக்கு தான் லாயக்கு. இத இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரே விட்டுட்டாரு. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிதான் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த முதல் மேடை அந்த மாதிரிலாம் இல்ல. கூட தான் ரெகுலரா போய்க்கிட்டே இருந்தோமே. இயல்பாவே அமைஞ்சிருச்சு. இயல்பாவே அமைஞ்சிருச்சு. ஆமா.